டியான் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி கடலுக்கு அடியில் போயிட்டு நாங்கள் ஒரு ரிசர்ச்சை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரில்லை போட்டு ஒரு ரிசர்ச் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கடலுக்கு அடியில் ரொம்ப டீப்பாக போயிட்டு இது மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப ஆபத்தான க்ரியேச்சர்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அப்படி அது வெளியே வந்தது இவங்களோட மொத்த ஸ்டேஷனையுமே அதை அழிச்சு நாசம் பண்ணுது. இப்போ இவங்க சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மற்றவங்க டீம் கூட வந்து கான்டாக்டும் பண்ண முடியல, இவங்களோட கம்யூனிகேஷனும் மொத்தமாக போயிடுது. இந்த மாதிரி ஒரு நிலையில இப்படி ஒரு ஆபத்தான க்ரியேச்சர் கிட்ட இருந்து இவங்க எல்லாரும் எப்படி வந்து சர்வே பண்ணுறாங்க இந்த அண்டர் வாட்டரில் அப்படிங்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2020 ரிலீஸ் ஆன அண்டர் வாட்டர் அப்படிங்கிற சைஃபை ஹாரர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கே தட்டி விட்டுருங்க. படத்தோட ஆரம்பத்தில் கெப்லர் 822 அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. இதை டியான் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற கம்பெனி தான் உருவாக்கியிருக்கு. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில். எதுக்காகனா ட்ரில்லிங்கை போட்டு இந்த இடத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான். இப்போ இந்த இடத்துல மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிற நோரா பிரைஸ் அப்படிங்கிறவர் எந்திரிச்சுட்டு அவளோட ரொட்டீன் எல்லாம் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணும்போது பார்த்தா திடீர்னு லைட் எல்லாமே வந்து ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. பைப்ல இருந்து தண்ணி கூட ஒழுகுது. ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா திடீர்னு பயங்கரமான ஒரு ப்ரெஷர். அங்கிருந்து பார்த்தா தண்ணி வந்து உள்ள வந்துருது. இதனால இந்த ஸ்டேஷனே கண்டிப்பா வந்து பாதிப்படைஞ்சிரும். அதனால இவன் என்ன பண்றான்னா சீக்கிரமா இங்க இருந்து போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கீழே போயிட்டு அங்க மத்த பீப்புள் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து கத்தி கூப்பிட்டுட்டு இருக்கா, சீக்கிரம் வாங்க நம்ம வந்து பல்க் ஹெட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ராட்ரிகோ அப்படின்ற இவன் ஒருத்த மட்டும் இவ கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். எப்படியாவது இந்த கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த கம்ப்யூட்டர் மொத்தமா இங்க நடந்த கொலாப்ஸ்னால ஸ்டக் ஆகிட்டு இருக்குது. ஐயோ இதை வேற எப்படியாவது சீக்கிரம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நோரா என்ன பண்றான்னா வேக வேகமா அதை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு கொஞ்சம் டைமிங் தான் இருக்கும். அதனால எப்படியோ அதை கழட்டி அதை வந்து ரீசெட் பண்ணிடுறா. இப்போ அந்த டோரையும் இவங்களால க்ளோஸ் பண்ண முடியும். சரி க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டா அந்த இடத்துல 2 பேர் வந்து வந்துட்டு இருப்பாங்க. சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வந்து க்ளோஸ் பண்ணாம வெயிட் பண்றா. ஆனா இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. அப்படி விட்டாங்கன்னா இவங்க இருக்கிற மொத்த இடமுமே வந்து அழிஞ்சு இவங்களும் சாக வேண்டிதான். அதனால அவங்க வரதுக்குள்ளாரையே என்ன பண்றான்னா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. இருந்தாலும் இவங்க இருக்கிற அந்த இடத்துலயும் கொஞ்சம் வந்து ப்ரெஷர் தாங்க முடியாம அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சேதம் ஏற்பட்டிருக்கும். இப்ப அந்த 2 பேர் வேற வெளியில என்ன ஆனாங்கன்னே தெரியல. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா பார்த்தா இவங்களும் 2 பேருமே இந்த இடத்துல வந்து கீழே விழுந்துடுறாங்க. இதனால அவங்க 2 பேரும் கொஞ்சம் மயக்கத்துல இருந்திருக்காங்க, நோராவும் ராட்ரிகாவும். இப்ப கண்ணு முடிச்சு பார்க்கும்போது இவங்களோட அந்த எமர்ஜென்சி ரெக்கார்டிங் அது என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஷன் 70% மேல சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. இன்னும் 30% மட்டும்தான் இவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஸ்டேஷன் மொத்தமா டேமேஜ் ஆகிறதுக்குள்ள இங்க இருந்து இவங்க தப்பிச்சாகணும். ராட்ரிகோக்கு ஒரு பக்கம் என்னாச்சு திடீர்னு ஏதோ நிலநடுக்கம் வந்துருச்சா, எதனால இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம பார்த்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல வெளியில இருந்து ஒரு வினோதமான பயங்கரமான சத்தம் வேற வருது. சரி நோரா யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கலாம், யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றா. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. இப்ப இவங்க இங்க இருந்து வந்து போயாகணும். அதனால கம்ப்யூட்டர்ல வந்துட்டு இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க, எப்படி வந்து அந்த எஸ்கேப் ஆர்டர் இருக்கிற இடத்துக்கு போறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் செக் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ணிட்டு இவங்க வெளியில வந்தா ஃபுல்லா பயங்கர சேதமா கிடக்குது. எல்லாமே இடிஞ்சு அந்த இடத்துல பெரிய பெரிய பாறையா விழுந்து கிடக்குது. இவங்களுக்கு வர வழி இல்ல, இது வழியா தான் கிராஸ் பண்ணி அந்த எஸ்கேப் ஆர்டர் இருக்கிற இடத்துக்கு போயாகணும். அதனால இவங்களும் இது வழியா வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இது வழியா கிராஸ் பண்ணி போகும்போது யாரோ வந்து காப்பாத்துங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. யாராவது அப்படின்னு சொல்லிட்டு நோரா செக் பண்றா. இவங்க கூட வேலை பார்த்த ஒரு ஆள், இவனோட பேரு பால். இவன் கிட்ட ஒரு ரேபிட் பொம்மையும் இருக்கும். அதை வந்து அவன் எடுத்துக்கிட்டு எப்படியோ இந்த இடத்துல இருந்து அவனை காப்பாத்திடுறாங்க. கல்லுக்கடியில மாட்டிட்டு இருந்திருப்பான். ரொம்பவே டைட்டா இடுக்கா இருக்கிற அந்த பிளேஸ்க்குள்ள எப்படியோ இவங்க சர்வே பண்ணி வர ஆரம்பிக்கிறாங்க. அங்க வர வழியில பார்த்தா ஒரு பொண்ணு வேற இறந்து கிடக்குறா. அதெல்லாம் அவங்க பெருசா எதுவும் பண்ண முடியாது. அதனால அங்கிருந்து எப்படியோ வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு கேப்டன் லூஷன் வந்து இருக்கிறாரு. ஆக்சுவலா இங்க இருந்த மற்ற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆனதுமே அனுப்பிட்டாராம். அதனால அவங்க எல்லாரும் சேஃபா ரீச் ஆயிருப்பாங்க. இப்ப இங்க இருக்கிற டோரை வேற ஓபன் பண்ணி ஆகணும். ஏன்னா இவர் அந்த சைடு ஆப்போசிட் சைடு இருப்பாரு. இவ போயிட்டு அதனால கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் செக் பண்றா. டைம்ல இந்த இல்யூஷன் இருந்துட்டு அங்க இருக்கிற மத்த 2 பேரையும் போயிட்டு சப்மரைன்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, போயிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இவ எப்படியோ அந்த டோரை வந்து ஓபன் பண்ணிடுறா. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இவளுக்கு ஏதோ அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வராங்க. லூஷன் அனுப்புனா அந்த மற்ற 2 பேரும் வந்துடுறாங்க. சப்மரைன்ஸ் எல்லாம் எதுவுமே சரியா வரல, எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்ல இப்ப இவங்க எல்லாரும் கண்ட்ரோல் ரூமுக்கு போறாங்க. அங்க வந்து எமிலி அப்படிங்கிற ஒரு பயாலஜிஸ்டும் இன்ஜினியரான லியாம் ஸ்மித்தையும் மீட் பண்றாங்க. லியாம் ஸ்மித் வந்து நம்ம நோராவுக்கு தெரிஞ்ச பையன் தான். அதனால 2 பேரும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் ஒரே டீமா வந்து வந்ததுக்கு அப்புறமா இங்க இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்றத பத்தி பேசும்போதுதான் எமிலி வந்து சொல்றா, ஆக்சுவலா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் கோர் இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகியிருக்கு. இன்னும் நம்ம
இப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து உருக ஆரம்பிச்சிரும். இதனால மொத்த ஸ்டேஷனும் அழிஞ்சிரும். ஸோ இங்கிருந்து நம்ம சீக்கிரமா வெளில போயாகணும். ஆனா மேல இருக்கிறவங்க கூட எந்த ஒரு கான்டாக்டுமே உங்களால பண்ண முடியல. இப்ப நம்ம என்னதான் பண்றது, எப்படிதான் தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கும் போது இந்த கேப்டன் லியூஷன் வந்துட்டு ஒரு ஐடியா சொல்றாரு. அதுக்கு தான் ராபெக் 641 அப்படின்ற ஒரு விஷயம். அது என்னன்னா ஒரு நல்ல ப்ரெஷரைஸ்டு சூட்டு. இந்த சூட்டை போட்டுக்கிட்டு இங்கிருந்து ஒரு 2 மைல் தூரம் நம்ம வந்து நடந்து போயாகணும். அப்படி போயிட்டு அங்க ரீச் ஆயிட்டோம்னா அங்க வந்து இங்கிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான பாட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான வேலை ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவங்க இந்த இடத்த விட்டு வெளியில போனா வெளியில எந்த வேணாலும் நடக்கலாம், எந்த கிரியேச்சர் வேணாலும் இருக்கலாம். இதோட என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு பயத்துல தான் இருக்கிறாங்க. நம்பர கரெக்டா நடந்த ஒரு டிரான்சிஷன் லாஸ்டா நடந்ததை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். அதுல ஒரு வினோதமான சத்தம் வேற கேட்கும். அதுதான் ஒரு மனுஷனை வந்து கொண்டிருந்திருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருந்தவனை. இதெல்லாம் கேட்டுட்டு இவங்களும் வந்து என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இந்த இடத்தோட டெம்பரேச்சர் வர 10 டிகிரிக்கு வந்துருது. இது கண்டிப்பா தண்ணியோட வேலையா இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து இதே இடத்துல இப்படியே இருந்தாலும் அவங்க செத்து தான் போவாங்க. ஸோ வேற வழி இல்லை. இவங்க இந்த சூட்டை போட்டுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி தான் ஆகணும். அதனால எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. அவளுக்கு வேற பயங்கர பயமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவ தண்ணியில டைவ் பண்ணதே கிடையாது. மாதிரி தண்ணிக்குள்ள நடக்கிறதுக்கு இவங்களுக்கும் தான் பயமா இருக்கு. ஏன்னா சும்மா பைப்பை ஃபிக்ஸ் பண்றது அப்படி இப்படின்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணதில்லை, வேற வழி இல்லை, எல்லாரும் சேர்ந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. இந்த பைப்புல பால் இருக்குல்ல, அதோட ரேபிட் பொம்மை அதை அவன் சேஃபா எடுத்து வச்சுக்கிறான். இப்போ கடைசியா ரெண்டு ஹெல்மெட் மட்டும் இருக்கு. அதை வந்து ராட்ரிகோ பார்த்துட்டு ஒரு ஹெல்மெட்டை வந்து நம்ம நோராவுக்கு கொடுக்குறான். அதுக்கப்புறம் இங்கிருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. வந்து இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த லியாம் இருக்காங்க, அவன் வந்து வினோதமான சத்தம் கேட்டதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கும் சேஃப்டிக்கு நான் கண் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறான். அதை பார்த்துட்டு பால் அவனை வந்து நானும் எடுத்து வச்சுக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ எல்லாருமே சூட்டை போட்டுட்டு இங்க இருந்து லிஃப்ட்ல கிளம்ப தயாராகிட்டாங்க. அப்ப லியாம் வந்து என்ன சொல்றான்னா, இந்த இடத்துல வந்து பயங்கரமான ப்ரெஷர் வந்து இருக்குது. அதனால நம்ம கதவை திறந்தோன்னே நிச்சயமா வந்து ஒரு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ப்ரெஷர் வரும். ஸோ எல்லாரும் நல்லா டைட்டா வந்து பிடிச்சிக்கோங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்ல, அப்பதான் நோரா ஒரு விஷயத்த நோட் பண்றா. என்னன்னு பார்த்தா நம்ம அந்த ராட்ரிகோ அவனோட ஹெல்மெட் வந்து லைட்டா கிராக் ஆயிருக்கு. இப்போ இவங்க கதவை ஓப்பன் பண்ணா அந்த ப்ரெஷர்னால அவனோட ஹெல்மெட் கண்டிப்பா உடைய வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து இவ ஸ்டாப் பண்றதுக்குள்ளேயே அது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் கரெக்டா கதவை திறந்துட்டான். அப்படி கதவை திறந்ததும் அங்கிருந்து வந்த தண்ணியோட ப்ரெஷர் பயங்கர ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ்னால நம்ம ராட்ரிகோவோட ஹெல்மெட் வந்து உடஞ்சு அவன் அந்த இடத்துல வந்து இறந்தே போறான். இதனால நோராவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த இடத்துல இருந்து வரா. இவனை பத்தி வந்து வேற எதுவும் நினைக்கிறதுக்கு இவங்களுக்கு டைம் கிடையாது. சீக்கிரமா இவங்க இங்க இருந்து அந்த ஸ்டேஷனுக்கு வர போயாகணும். இப்பதான் ஒரு விஷயம் தோணுது. ஒரு கடைசியா ரெண்டு ஹெல்மெட் இருந்திருக்கும். அது ராட்ரிகோ தான் இவளுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்மெட்டை கொடுத்துருந்துருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ஹெல்மெட் கிராக்கா இருக்கு, உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது அவன் வேணும்னே தான் பண்ணியிருக்கான். அதனால உன்னோட உயிரை வந்து அவன் காப்பாத்திருக்கான். நீ வந்து இந்த மிஷனை கரெக்டா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் வந்து அவரை மனசு தேத்துறாரு. இப்ப இவங்க வந்து போயிட்டு இருக்கும் போது பார்த்தா இவங்களுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு சிக்னல் வந்து வருது. அப்படின்னா ஏதோ சர்வைவர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு டவுட். சரின்னு லூஷன் என்ன பண்றாருன்னா, நாங்க இங்க வெயிட் பண்றோம், நீங்க 2 பேரும் போயிட்டு பாத்துட்டு வாங்கன்னு லியாமையும் பாலையும் வந்து அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவனோட அந்த ரேபிட் பொம்மை அதை வந்து எமிலி கிட்ட கொடுத்து இதை வந்து பத்திரமா வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போறான். இப்ப இவங்க 2 பேரும் அங்கிருந்து வெளியில வந்தா அந்த இடத்துல தண்ணி ஒரு நிலையாவே இல்லை. இவங்களால ஸ்டேபிளா ஒரு இடத்துல நிக்கவும் முடியல. பயங்கரமா ஏதோ மூவ் ஆயிட்டு இருக்கு. எப்படியோ ஒண்ணுமே தெரியல. இருந்தாலும் நோரா கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு இவங்க கரெக்டா அந்த பாடு இருக்கிற ஏரியாவுக்கு வந்து வராங்க. அப்படி வந்து பார்த்தா அந்த இடத்துல எல்லாமே வந்து உடஞ்சு கிடக்குது. அதாவது அந்த பாடு வந்து இதுக்கு முன்னாடி வெடிச்சு சதறி இருக்குது. அதுக்கு மேல பார்த்தா என்னமோ ஒரு ஆல்கே மாதிரி ஒரு ஆர்கானிசம் மாதிரி இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு உள்ள பாக்குறானுங்க. அங்க வந்து இருந்தவங்க இறந்துதான் கிடக்குறாங்க. அப்படின்னா எந்த ஒரு சர்வைவர்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இதை தெரிஞ்சதுமே கேப்டன் லூஷன் இருந்துட்டு சரி ஓகே சர்வைவர்ஸ் எல்லாம் இப்ப திரும்பி வந்துருங்க அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்த பால் வந்து கவனிச்சிருக்க மாட்டான். அப்ப வந்து அவன் அந்த பாடையே வந்து பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு உருவம் அவனுக்கு பின்னாடி இருந்து அவனை வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. நல்ல வேலையா நம்ம லியாம் அவன் வந்து அதை ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணதை இப்போ வந்து எப்படியோ தண்ணிக்குள்ள இருந்து இங்கே எடுத்துட்டு வராங்க. லிஃப்ட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து இதை வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்பதான் எமிலி வந்து சொல்றா, இது வந்து ஒரு பயங்கரமான ஸ்பீஷியஸா இருக்கு. அது மட்டும் இல்லை, இதுக்கு நிறைய நகங்கள் இருக்கு. அதோட வாய் வழியா தான் மனுஷங்களையோ இல்லை வேற யாரையுமே இது வந்து சாப்பிடும். ஆனா இதுக்கு வந்து கண்ணெல்லாம் எதுவுமே இல்லையே, என்னடா இது. சரி எப்படியோ நம்ம ஒரு புதுவிதமான ஸ்பீஷியஸை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா.
ஸ்பீஷியஸை பத்தி இவ இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு இந்த எலிவேட்டர்ல இருந்து பவர் எல்லாமே வந்து போயிருது. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப வெளியில இவங்களுக்கு பயங்கரமான அந்த வினோதமான சத்தம் இதுக்கு முன்னாடி கேட்டதுல அதே சத்தம் கேக்குது. அப்பதான் பால் சொல்றான், அப்படின்னா இது ஏதோ ஒரு கிரியேச்சரோட குட்டி போல இருக்கு. இந்த குட்டியை நம்ம தூக்கிட்டு வரவும் அது நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரப்போகுதுன்னு சொல்ல உடனே இவங்க அந்த எலிவேட்டரோட டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து எப்படியாவது இங்க இருந்து மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோரா வந்து ட்ரை பண்றா. ஆனா எதுவும் நடக்கல. அதுக்குள்ள பார்த்தா அந்த ஒரு பெரிய கிரியேச்சர், அதாவது இந்த குட்டி கிரியேச்சரோட அம்மா, அது வந்துட்டு இவங்களோட அந்த ஜன்னல் அந்த கேப் இருக்கும்ல அங்க வந்துட்டு பயங்கரமா அதை வந்து உடைக்க ஆரம்பிக்குது, ட்ரை பண்ண ஆரம்பிக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. இது இந்த இடத்துல வந்து இந்த வேலை பார்த்ததுனால அங்க இருக்கிற அந்த கெப்லார் வந்து கொஞ்சம் வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. இதனால இவங்களோட லிஃப்ட் கண்ட்ரோலை மீறி இப்ப வந்து கீழே போய்கிட்டு இருக்கு. ஐயோ எல்லாரும் ஹெல்மெட் டக்குன்னு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கரெக்ட் டைம்ல அவங்க கீழே சி ஃப்ளோருக்கு வந்து லேண்ட் ஆகுறதுக்குள்ள ஹெல்மெட்டை போட்டுக்கிறாங்க. இவங்க போற ஃபோர்ஸ்ல கீழே போய் இது அப்படியே விழுந்ததுன்னா இவங்க எல்லாருக்கும் அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, கீழே போக போக இவங்களுக்கு ஆக்சிஜன் லெவலும் எப்படி இருக்குன்னு தெரியாது, கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். அதனால நல்ல வேலையா கரெக்ட் டைம்ல எல்லாரும் ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து கீழே வந்ததுமே இங்கிருந்து வேக வேகமா அவங்க அங்கிருந்து வெளியில வரதுக்கு தான் பாக்குறாங்க. ஸ்விம் பண்ணி இவங்க போய் ஆகணும். ஏன்னா அந்த கிரியேச்சரையும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ இவங்க இதே இடத்துல இருந்தா இவங்களுக்கு ஆபத்து. இதுக்கு மேல இதுலயும் அவங்களால போக முடியாது. ஸோ வெளியில வந்துட்டு பார்த்தா லியாமுக்கு வேற இப்போ பயங்கரமா அடிபட்டிருக்கும். அவனோட அந்த ஆக்சிஜன் ஸ்க்ரப்பர் அதுவும் கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்கு. பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டேஷன் இருக்கும். அங்கங்க இவங்க இந்த மாதிரி தான் கடலுக்குள்ள பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவளுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்றா நோரா. ஏன்னா அது மூலியமா இவங்க வந்து டனல் வழியா இங்க இருந்து போக முடியும். ஸோ அந்த டனலுக்குள்ள இவங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அதுல இருந்து இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துக்குள்ளேயும் தண்ணி வந்துருது. இதுக்குள்ளேயும் தண்ணி வந்ததுனால இவங்க நடந்து தான் போய் ஆகணும். இவங்க போற வழியில வேற பூராமே இடிஞ்சு பெரிய பெரிய கல்லும் பாறையுமா கிடக்குது. அதனால இவங்க கிராஸ் பண்ணி போறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இவங்களுக்கு வழியே இல்லை. இப்ப நோரா வந்து கொஞ்சம் ஒல்லியா சின்னதா இருக்கிறதுனால அவ மட்டும் அந்த இடத்துக்குள்ள போகிறா. போயிட்டு அவ தான் இப்போ வந்து வழியவே வந்து உருவாக்கணும். ஏன்னா அங்கே இருக்கிற இதெல்லாம் கல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அவங்களோட க்ரூ மெம்பர்ஸ் அது வழியா வரதுக்கு அவ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. இடம் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கிறதுனால இவங்க எல்லாராலையும் வர முடியுமா அப்படின்னு தெரியல. அப்படின்னாலும் கேப்டன் லியூஷன் என்ன பண்றாருன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரையும் வந்து ரோப் வந்து கனெக்ட் பண்றாரு. கனெக்ட் பண்ணி அது மூலியமா அந்த பக்கத்துல இருந்து இழுத்தோம் அப்படின்னா ஈஸியா அவங்களால வந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒருத்தரையா வந்து அவர் அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல பால் அவன் இருந்துட்டு அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க இருந்துட்டு சரி நீ சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் இருந்துட்டு இல்ல நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றாங்க. இதை பாருங்க, இப்படி இழுக்க ட்ரை பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹெல்மெட்டை வர கழட்டிடுறான். ஏன்டா இப்படி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை இழுக்க ட்ரை பண்றாங்க. இவனோட அந்த ராபிட் பொம்மை, அந்த பொம்மையை மட்டும் அவங்களோட குரூப் மெம்பர்ஸ் கிட்ட அவன் கொடுத்துட்றான். இப்ப அவன் ஹெல்மெட்டை வேற கழட்டி வச்சிருக்கிறதுனால இவனை எப்படியாவது இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளார அது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கிரியேச்சர் அது வந்து ஆப்போசிட் சைட்ல இருந்து அவனை இழுத்துட்டு போயிருது. அந்த இடத்துல அவனை கொடூரமா கொண்டு போட்டுருது. இப்ப பாலும் இவங்களோட டீம்ல வந்து காலி. மிச்சம் இருக்கிற இவங்க எல்லாரும் சீக்கிரமா இங்க இருந்து போயாகணும். ஏன்னா கொஞ்சம் டைமிங் தான் இருக்கு. ஏன்னா அந்த கிரியேச்சர் இந்த பக்கமும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவங்களோட உயிரியை அவங்க இழக்க விரும்பல. அங்கிருந்து நேராக அவங்க வந்து கம்யூனிகேஷன் ரூமுக்கு வந்துடுறாங்க. இங்க வந்ததுமே கேப்டன் லூஷியன் சரி ஏதாவது வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் எல்லாத்தையும் செக் பண்றாரு. ஆனா எந்த ஒரு கம்யூனிகேஷன் சிக்னலுமே அவங்களுக்கு இல்ல. இங்க இருந்து இவங்க வெளியில போகணும், மேல போகணும் அப்படின்னா கண்டிப்பா இவங்களாதான் ஏதாவது முயற்சி பண்ணி ஆகணும். இப்ப இந்த இடத்துக்குள்ள இருந்து அவங்க வெளியில பாக்குறாங்க. அங்க இருக்கிற அந்த மொத்த ஸ்டேஷனுமே பயங்கரமா வந்து சேதமாகிருக்கு. கிட்டத்தட்ட 6000 டன் கொண்டது அது. அது இவ்வளோ ஈஸியா எப்படா சேதமாக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஷாக்கிங்ல பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் எமிலி இருந்துட்டு ஆமா கடலுக்கு அடியில இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சை பண்ணா இப்படிலாம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல நோராவும் வந்து ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு ஒத்துக்கிறா. ஏன்னா கடலுக்கு அடியில இந்த மாதிரி டீப்பா ஒரு இடத்துல போயிட்டு ட்ரில்லிங்க போட்டா அப்புறம் என்ன நடக்கும், அங்க இருக்கிற ஆபத்தான மிருகங்கள் வந்து நம்மள இது மாதிரி கொல்லதான் செய்யும், நமக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த கேப்டன் லூஷன் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. இவங்க இருக்கிற அந்த டோர் அது வந்து கொஞ்சம் கிராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இவங்களால ரொம்ப நேரத்துக்கு இந்த இடத்துக்குள்ள இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் ஆபத்து தான். இங்க இருந்து அதனால சீக்கிரமா வெளில கிளம்பி ஆகணும். இப்ப லியாம் அவனுக்கு வேற கொஞ்சம் அடிபட்டிருக்கும். அவனை இந்த இடத்துல விட்டுட்டும் போக முடியாது, அவனை கூட்டிட்டும் போக முடியாது. ஏன்னா அவனோட வெயிட் ரொம்பவே அதிகம். இவங்கெல்லாம் மேனேஜ் பண்ணி இப்ப வந்து போயாகணும். ஸோ இங்க இருந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் இவங்க நடந்துதான் போயாகணும். அதனால இவங்க 4 பேரும் அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க.
வெளியில வந்ததுமே அவங்களோட சூட்ஸோட லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்றாங்க. ஏன்னா வெளிச்சத்துல அந்த கிரியேச்சர் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அந்த கிரியேச்சர் வந்து கரெக்டா அதுவும் லியாம் ஏற்கனவே அவனுக்கு அடிபட்டிருக்கு. இதுல கரெக்டா அவனை கூட்டிக்கிட்டு அந்த அதோட கேவுக்கு வந்து போயிருது. இப்ப எப்படியாவது அவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா அது போன தடம் வந்து இவங்களுக்கு தெரியுது. அதனால கேப்டன் லூஷன் இருந்துட்டு அது வந்து எந்த வழியில போயிருக்கு அப்படின்றத ஃபாலோ பண்ணி போய் அந்த குகையும் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அங்க போயிட்டு பாக்குறாரு. பார்த்தா லியாம் அவன் அந்த இடத்துல தான் இருக்கிறான். அது உயிரோட தான் இருக்கிறான். ஸோ உயிரோட இருக்கிறதுனால கண்டிப்பா இவனை நம்ம இங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவனை ரெஸ்கியூ பண்ணி அங்க இருக்கிற நோரா கிட்டயும் அதுக்கப்புறம் எமிலி கிட்டயும் அவனை வந்து கொடுத்துட்றாரு. அப்படிங்கிறது போலான்னு பார்க்கும்போது தான் இவரோட கன்னை மிஸ் பண்ணது இவருக்கு தெரிய வருது. ஸோ நான் போயிட்டு திருப்பி கன்னை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த குகைக்குள்ள போறாரு மனுஷன் பயப்புல. போறான்னு எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதையா இந்த ஆளே போயிட்டு அந்த குகைக்குள்ள மாட்டிக்கிறாரு. இவர் போனதும் அப்புறம் என்ன அந்த கிரியேச்சர் அந்த இடத்துக்கு வந்துருது. இவரை பார்த்ததுமே இப்ப வந்து அவரை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப இவரோட ரோப்பு தான் நம்ம நோராவோட கால்லயும் கட்டியிருக்கோம். அதனால இவரை இழுத்துட்டு போக இந்த நோராவும் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறா. டீச்சர் அவரை கூட்டிட்டு போனதுல ஒரு இடத்துல போயிட்டு இவங்க நிக்கிறாங்க. நோரா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறா. அதுக்கு ஆப்போசிட்ல தான் கேப்டன் லூஷன் வந்து இருக்கிறாரு. ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த கிரியேச்சர் நோரா கிட்ட வந்து அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்தா நம்ம கேப்டன் லூஷன் எப்படியாவது நோராவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிருகத்தை பின்னாடில இருந்து இவர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அட்டாக் பண்ணதுல அந்த மிருகம் என்ன பண்ணுதுன்னா இந்த கேப்டன் லூஷியனை அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு திருப்பி டீப்புக்கு போக ஆரம்பிக்குது. கடலுக்கு அடியில இன்னும் வந்து டீப்பா போக இவங்களால ப்ரெஷர் வந்து தாங்க முடியல. இப்படியே போனுச்சுன்னா இவங்க 2 பேருமே வந்து இறந்து போயிருவாங்க. அதனால கேப்டன் லூஷன் என்ன பண்றாருன்னா இதுக்கு மேலேயும் நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இவரு கூட ரோப் கனெக்ட் ஆயிருக்கும்ல அதை வந்து அத்து விட்டுறாரு. அப்படி அத்து விட்டதுல இவர் கீழே போனதுல அவர் வந்து வெடிச்சு அந்த இடத்துல சாகுறாரு. இவ மட்டும் எப்படியோ கரெக்ட் டைமிங்ல மேல வந்துடுறா. இல்லைனா தண்ணி கடியில ரொம்ப ஆழமா போகாம கொஞ்சம் மேல வந்துடுறா. அங்க நடந்த எக்ஸ்ப்ளோசன்னால இவ வந்து கொஞ்சம் மயக்கத்துல இருந்திருப்பா. கண்ணு முழிச்சு பார்த்தா இவளை சுத்தி இப்போ ஒரு ஆக்டோபஸ் வேற. அட நீ வேறையா இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அதுகிட்ட இருந்து தப்பிச்சு பக்கத்துல ஒரு ஸ்டேஷன் இருக்கும். அந்த ஸ்டேஷனுக்கு வந்து வந்துடுறா. அது வந்து ரொம்பவே பழமையான ஸ்டேஷன். இதுக்கு முன்னாடி இதை வந்து பண்ணிட்டு இருந்தது. இப்போ இந்த ஸ்டேஷனுக்கு வந்ததுமே அவளோட நனைஞ்ச ட்ரெஸ் இதெல்லாத்தையும் மாத்திக்கிறா. அதுக்கப்புறம் கேப்டன் லூஷியன் அவரை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறா. ஏன்னா இவளோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அவர் வந்து உயிரை விட்டுருக்காரு. இவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி எப்படியாவது இப்ப எமிலியாவது ரீச் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. ஆனா எந்த ஒரு சிக்னலும் இல்ல. யாருமே இப்ப உயிரோட இருக்கிற மாதிரி தெரியல. இவ மட்டும்தான் இந்த இடத்துல வந்து உயிரோட இருக்கா. சரி எப்படியோ அந்த இடத்துல வந்து நம்ம லூஷியனோட பழைய மேப் இருக்கும். அது மூலியமா எந்த இடத்துக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்றத பாத்துக்கிறா. இவங்க டீம் பிளான் பண்ணபடியே அந்த அப்படின்ற இடத்துக்கு போறதுக்கு இவ வந்து முயற்சி பண்றா. அங்க இருக்கிற சூட்ஸ் இவளுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களையும் எடுத்துக்கிறா. ஃபிளார் கன் இருக்கும், அதையும் வந்து எடுத்து வச்சுக்கிறா. இவ எல்லாத்தையுமே செட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க இருந்து கிளம்புறா. அப்படி போகும்போது பார்த்தா எமிலியோட வாய்ஸ் வந்து அவளுக்கு கேக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக நல்ல வேலையா எமிலி அந்த இடத்துல உயிரோட தான் இருக்கா. அதை பார்த்ததுமே நோராவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிறது. இவ போயிட்டு அவகிட்ட போக அவ இருந்துட்டு ஐயோ அந்த கிரியேச்சர் தான் வருது போல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறா. அடியே அமைதியா இருக்கு, ஏன்டி இப்படி கத்தி தொலைற அப்படின்னு சொல்லிட்டு நோரா தான் போயிட்டு அவளை வந்து அமைதிப்படுத்துறா. நான் தான் நோரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அமைதிப்படுத்திட்டு நல்ல வேலை நீயாவது உயிரோட இருக்க, நீ மட்டும் இல்ல லியாமே நீ வந்து உயிரோட பாதுகாத்துட்டு இருந்திருக்க, ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் இப்ப இங்க இருந்து வந்து அவங்க நகர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரோபெக் அப்படின்ற ஸ்டேஷனுக்கு போற வரைக்கும் ஏதாவது பேசிக்கிட்டே போயாகணும், இல்லைன்னா பயத்திலே செத்துருவாங்க. அப்பதான் நோரா இருந்துட்டு சொல்றா அவனோட ஃபியான்சி பத்தி. அவன் வேற யாரும் கிடையாது, லியாமோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். டைவிங் மிஷனுக்கு போனப்போ அவன் வந்து காணாம போயிட்டான். ஆனா என்னால எதுவுமே வந்து செய்ய முடியல. இது மாதிரி நம்மளால எதுவுமே செய்ய முடியாத கட்டத்துல இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பவர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை ரொம்பவே வெறுப்பா. ஆனா நீங்க 2 பேரும் இவ்வளவு நாளைக்கு ஒன்னா இப்படி சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பாக்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்க பேசிக்கிட்டே எப்படியோ கரெக்டா அந்த ரோபெக் ஸ்டேஷனுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்து பார்த்தா இது பயங்கரமா க்ளோ ஆயிட்டு இருக்கு. சரி நம்ம உள்ள போலாம் அப்படின்னு இவங்க 3 பேரும் உள்ள போனா பயங்கரமான ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா அந்த கிரியேச்சர் அது மொத்தமா இங்கதான் அதோட கூடு கட்டி வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல இது எல்லாமே பாக்குறதுக்கு தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அது உண்மை இல்லை, இதுங்க எல்லாமே முட்டை போட்டு அது எல்லாத்தையும் இனத்தை பெருக்கிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்து இவங்களுக்கு ஷாக்கிங்கு. இங்க இருந்து எப்படியாவது அமைதியா நம்ம போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைலண்டா போக ட்ரை பண்றாங்க. ஆனா எமிலியோட அந்த ஆக்சிஜன் லெவல் தீர போறதுனால அது சத்தம் போட்டுருது. ஐயோ அப்படின்ட்டு இந்த சத்தத்தை கேட்டதுமே அங்க இருக்கிற ஒரு கிரியேச்சர் கண்ணு முழிச்சிருது. கண்ணு முழிச்சதோட இல்லாம நோராவை அது வந்து இப்ப விழுங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஷாக்கிங்ல இருக்கு. நீங்க 2 பேரும் கதவு பக்கத்துல போங்க அப்படின்னு நோரா சொல்றா. ஆனா அவ இருந்துட்டு எமிலி நான் எப்படி உன்னை விட்டுட்டு போறதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அட போய் தொலைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட இவங்க 2 பேருமே கதவு பக்கத்துல போயிடுறாங்க. திட்டத்தட்ட அது இதை முழுங்க போகுது. அந்த நேரத்துல இவ ஃபிளார் கன் வச்சிருந்தால அதை வந்து ஷூட் பண்றா. அப்படி ஷூட் பண்ணதுனால அந்த கிரியேச்சர் வந்து இவளை வெளியில துப்பிடுது.
நடந்த இந்த சத்தத்துல அங்க இருக்கிற மத்த மிருகங்களும் வந்து கண்ணு முடிச்சிருது. கொடூரமான இந்த எல்லா கிரீச்சர்ஸ் கிட்ட இருந்தும் இவ எப்படி தப்பிக்க போறாளோ, இவகிட்ட ரெண்டாவதா ஒரே ஒரு ஃபிளார் கன் மட்டும் தான் இருக்கு. அதை வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் பார்த்தா திடீர்னு அங்க இருக்கிற அந்த கிரீச்சர்ஸ் எல்லாமே எதையோ ஒண்ணு பெருசா இருக்கு, அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இவளுக்கு சரியா தெரியல, அதனால அந்த ஃபிளார் கன்னை தூரத்துல அவ வந்து ஷூட் பண்றா. அப்படி ஷூட் பண்ணும்போது தான் பார்த்தா அது ஒரு ஏன்ஷியன்ட் ஷோட்லோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய மான்ஸ்டரு. அதை பார்த்ததுமே இவ செம ஷாக் ஆயிடுறா. அது இவ முன்னாடி தான் வந்து அப்படியே லேண்ட் ஆகுது. இவ முன்னாடி வந்ததுமே அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ வந்து நடந்தது. அப்படி போடுறதுனால இவ கண்டிப்பா அந்த இடத்துல வந்து இறந்து போயிடுவா. இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் நடக்க போச்சு, நம்ம கதை முடிஞ்சு அப்படின்னு நோரா நினைக்கும் போது கரெக்டா எமிலி வந்து அவளை ரெஸ்கியூ பண்ணிடுறா. நல்ல வேலையா அவளை காப்பாத்தி ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறா. ஆனா அவளோட ஆக்சிஜன் டேங்க் வர உடஞ்சிருக்குது. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது ஸ்டக் ஆகிட்டு இருக்குது. அவளால வந்து அதை ரிமூவ் பண்ண முடியல. ஸோ அங்க இருக்கிற ஃபயர் எஸ்டிங்யூஷர் அதை வச்சு அந்த ஹெல்மெட்டை வந்து உடச்சி எப்படியோ அவளை வந்து காப்பாத்திடுறா. எப்படியோ ஸ்டேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா லியாமோட சூட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறாங்க. இவங்க 3 பேரும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி எப்படியோ கண்ட்ரோல் ரூமை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பார்த்தா அந்த பெரிய மான்ஸ்டர் கிரியேச்சரு அது வந்து திட்டத்தட்ட இவங்களுக்கு பக்கத்துல தான் இருந்துட்டு இருக்கு. இவங்களை எப்படியாவது அட்டாக் பண்ணணும் அப்படின்னும் இவங்க கிட்டேயே தான் சுத்திக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே இவங்க எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஆகணும். அதனால இந்த கண்ட்ரோல் ரூம் மூலியமா அவ வந்து மேப்பை செக் பண்றா கம்ப்யூட்டர்ல. அங்க வந்ததுமே எப்படியோ அந்த எஸ்கேப் பாட் அது எங்க இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இவங்க 3 பேரும் இப்ப அந்த இடத்துக்கு போயாகணும். இந்த இடத்துல வேற அங்கங்க வந்து வேவ்ஸ் தண்ணி எல்லாமே உள்ள வர ஆரம்பிக்குது. இதனால எமர்ஜென்சி டோர்ஸும் வேற லாக் ஆகிருது. எமர்ஜென்சி சிஸ்டம் ஆன் ஆனாலும் சரி எப்படியோ இவங்க எல்லாத்தையும் தகர்த்து அந்த எஸ்கேப் ஆட் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. நோரா தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பா. எப்படியோ அந்த இடத்துல 3 எஸ்கேப் ஆட் வந்து இருக்கும். அதை வந்து அவ ஆக்டிவேட் பண்ணி பார்க்கறா. அதுல 2 மட்டும் தான் ஆக்டிவ்ல இருக்கு, இன்னொன்று வந்து ஆக்டிவ்ல இல்ல. அதை வந்து இவளால எடுத்துட்டு போக முடியாது. 2 பேர் மட்டும் தான் அப்படின்னா இங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியும். இவங்க 3 பேர் இருக்காங்க. ஆனா இதை பத்தி நோரா அவங்க கிட்ட சொல்லல. ஃபர்ஸ்ட் லியாம் அவனுக்கு வந்து அடிபட்டு இருக்கிறதுனால எப்படியோ லியாம இந்த இடத்துல இருந்து வந்து எஸ்கேப் ஆட்ல வச்சு அவன் வந்து அனுப்பி விட்டுறா. அதுக்கு அடுத்ததா எமிலி வந்து நீ போ அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து அந்த எஸ்கேப் ஆட ஆப்ரேஷன்ல இல்லை அப்படிங்கிறத பார்த்துடுறா. பார்த்துட்டு உன்னோட லைஃபை என்னால் ரிஸ்க்ல வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல நோரா இருந்துட்டு இதை பாரு இந்த மாதிரி சென்டிமெண்டல் நல்லா பேசிட்டு இருக்காது, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அவ கேட்கற மாதிரி இல்ல. இதுக்கு மேலேயே நீ கேட்கலன்னா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு அவளோட மூஞ்சில ஒரே குத்து அவளை குத்தியா அந்த எஸ்கேப் ஆடுக்குள்ள வச்சு அவளையும் இங்கிருந்து வந்து அனுப்பி விட்டுறா. இப்ப எமிலியும் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா நம்மளோட விதி இதுதான், நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்காந்துருக்கும் போதுதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த பாக்குறா. ஆக்சுவலா இங்க இருந்து கிளம்பி போயிருக்கோம்ல அந்த பாட், அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே மேல போக ஆரம்பிக்குது. இதை பார்த்த இவளுக்கு நம்மளால பவர்ல இருந்தப்பையும் எதையுமே மாத்த முடியல, ஆனா இப்ப அப்படி கிடையாது, நம்ம நினைச்சா எதை வேணாலும் மாத்தி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. என்னன்னா இதுக்கு முன்னாடியே எமிலி வந்து ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பா இதோட அந்த நியூக்ளியர் கோர் அது வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகியிருக்கு, எப்ப வேணாலும் அது உருகிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதனால இப்போ இங்க இருக்கிற அந்த நியூக்ளியர் கோர் அதை வந்து அவ வந்து ஓவர்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இருக்கிற கம்ப்யூட்டர் மூலியமா. அப்படி ஓவர்லோட் பண்றதுனால அது அந்த இடத்துலயே வெடிச்சு சிதற போகுது. இது மட்டும்தான் ஒரே வழி, இல்லைன்னா அந்த கிரியேச்சர்ஸ் இங்க இருந்து கண்டிப்பா பூமிக்கும் போய் அங்க இருக்கிறவங்களையும் வச்சு செய்ய ஆரம்பிச்சிடும். இவன் இது மாதிரி ஆக்டிவேட் பண்ணதுனால அந்த இடத்துல எல்லாமே வெடிச்சு செதறது. நடந்த இந்த எக்ஸ்ப்ளோஷன்ல நம்ம நோராவும் இறந்து போறா. அவ கூடவே அந்த பெரிய ஏன்ஷியன்ட் மான்ஸ்டரும் இறக்குது. அது கூட இருந்த மற்ற கிரியேச்சர்ஸ் எல்லாமே மொத்தமா வெடிச்சு செதறுது. இப்போ இதுக்கப்புறமா இந்த நியூஸ் வந்து வெளியில பேசப்படுது. இது மாதிரி ஒரு ஓஷனுக்கு அடியில கடலுக்கு அடியில இவங்க நடத்தின ரிசர்ச்ல 2 பேர் மட்டும் தான் உயிரோட இருந்திருக்காங்கன்னு. மற்றபடி அதை பத்தி பெருசா எதுவும் வந்து இவங்க வெளியில சொல்லிக்கல. ஏன்னா அங்க ரெக்கார்ட் பண்ண மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அது கூடவே அழிஞ்சு போச்சு. ஸோ எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இந்த கம்பெனிக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் வேணான்றாங்க. என்னடான்னு பார்த்தா திருப்பி இவங்க வந்து கடலுக்கு அடியில போயிட்டு இந்த ரிசர்ச் ஆரம்பிக்க போய் மறுபடியும் அதை வந்து ரீபில்டு பண்ணுவாங்களாமா ஒரு ஸ்டேஷனை. அதனால இவங்க வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் வேணான்னு சொல்லிடுறாங்க. பாவிங்களா, இந்த டியான் இண்டஸ்ட்ரீஸ் காசுக்காக என்னென்ன பண்றாங்க பாருங்களேன். இவனுங்க ஒரு டீமா உயிரையே கொடுத்து ஒரு பெரிய மான்ஸ்டர் கூட்டத்தையே கஷ்டப்பட்டு அழிச்சிருக்கிறானுங்க அவனுங்களோட உயிரை கொடுத்து. இப்ப எப்படியோ அதுல இருந்து 2 பேர் மட்டும்தான் சர்வே பண்ணியிருக்கானுங்க. இதோட இந்த கதையை விடுவாங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் இவங்க வந்து ஸ்டேஷனை பில்ட் பண்ணி மறுபடியும் ஆராய்ச்சியை தொடங்குவாங்களாம். இவங்களெல்லாம் என்ன சொல்றது. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. Until then, டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.